இது என்னடா பிரவீனுக்கு வந்த சோதனை? கஷ்டப்பட்டு டாஸ்கில் பர்ஃபார்ம் பண்ணி வந்து கூடிய கெஸ்ட்டுக்கிட்ட இருந்து ஸ்டார்ஸை வாங்கி அடுத்த வாரம் தலைவர் போட்டிக்கு போட்டி போடுறதுக்கு தேர்வாகி எப்படியாச்சும் நான் தலைவராக மாறி இந்த வீட்டில் அடுத்த வாரம் நான் வந்து எல்லாரும் வச்சு செய்யணும் அப்படின்ற ஒரு பயங்கரமான ஒரு மோட்டிவேஷனில் இருந்த ஒரு நபரை பொசுக்குன்னு தூக்கி வெளில போட்டுட்ருக்கீங்க. அதாவது ஒரு லிஸ்ட்டு ஒன்று வெளியில் விட்டுருந்தாங்க. இந்த லிஸ்ட்டு படி தான் நாமினேஷன் வந்து நடக்கப்போகுது, எலிமினேஷன் நடக்கப்போகுது, இந்த வாரம் இந்த நபர் போவாங்க அப்படி இப்படின்னு சொல்லி இந்த வாரம் ரம்யா தான் போக போகிறாங்க அப்படின்னு பலரும் பேசிகிட்டு இருந்தாங்க. ஆனால் எல்லாருக்கும் ஷாக்கு கொடுக்குற வகையில் சேனல் ஒரு டிசிஷனை எடுத்திருக்கு. ஆக்சுவலாக இன்றைக்கி தான் சாட்டர்டே சண்டே எபிசோடுக்கான ஷூட்டிங் எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ நாளைக்கு மலையாள பிக் பாஸ்னுடைய ஃபைனல்ஸ் நடக்கிறதுனால நாளைக்கு தமிழ் பிக் பாஸ் வந்து ஷூட்டிங் கிடையாது போல். மேபி அதே செட்டில் பண்ணுறாங்களா என்னன்னு தெரில. அதனால் நாளைக்கு கிடையாது, இன்றைக்கி எடுக்கிறாங்க. ஸோ யார் இந்த வாரத்துக்கு எவிக்ட் ஆகிறா அப்படிங்கிற அந்த ஒரு லிஸ்ட் வந்து இன்றைக்கே வெளியில் வந்துருச்சு. யார் அதுன்னு பார்த்தா இந்த வாரம் டபுள் எவிக்ஷன். ஒன்றில் வந்து பிரஜன் அவர்களுடைய பேர் வந்திருக்கு, இன்னொன்று வந்து துஷார் அவர்களோட பேர் வந்திருக்கு. துஷாரை வெளியில் அனுப்பிச்சதில் நமக்கு ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அவன் இருக்கிறதும் ஒன்று தான், இல்லாமல் இருக்கிறதும் ஒன்று தான். அவன் வந்து ஒரு ஜால்ரா, லிட்ரலாக நோ வித் அவனுக்கு எதுவுமே கிடையாது. அரோரா பின்னாடி சுற்றணும், யாருன்னா கேட்டதுக்கு ஒரு டான்ஸ் ஆடிட்டான். ஹி ஹாஸ் நோ டேலண்ட், நோ ஸ்கில்ஸ். ஓகேவா, அவன் போகிறதுல பிரச்சனை இல்லை. பட் பிரவீன் அப்படிங்கிற இந்த நபர் இந்த வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய நாட்களில் பயங்கரமான பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. முடிஞ்ச இடத்துல அவருடைய டேலண்ட் எல்லாம் எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்காரு. அவர் இந்த வாரத்துக்கு போகிறதுக்கு தகுதியான நபரான்னு கேட்டால் என்ன கேட்டால் நான் இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஸோ இது வந்து ஒரு அன்ஃபேரான எவிக்ஷனாக தான் நான் பார்க்குறேன். என்னதான் ஓட்டு இருக்குது ஓட்டு இல்லை அப்படின்னு இருந்தாலும் சேனல் வந்து இவர் இருக்கிறதுனால ஏதோ சம்திங் நடக்கும் அப்படின்ற ஒரு கிரெடிட் அவருக்கு கொடுத்து அவர் இந்த வீட்டுக்குள்ளே இருக்க வச்சிருக்கலாம். அரோரா என்ன பிடிக்கிட்டாங்க, அரோரா அந்த வாரம் நாமினேஷனில் இல்லை, ஓகே. நான் ரம்யாவை எடுத்திருந்தா கூட சந்தோஷப்பட்டிருப்பேன். ரம்யாவால் இந்த வீட்டில் என்ன யூஸ் இருக்குது? இருக்க ஒரு நாளைக்கு அவங்களுக்கு சம்பளம் வரும், அவ்வளவுதானே. நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வாங்கி எப்படின்னா நம்ம வந்து காலத்தை ஓட்டிடலாம் நினச்சாங்க. அதுவும் நோ சூப்பர் ரிலாக்ஸ்ன்னு சொல்லிட்டாரு. இனிமேல் எல்லாருமே சமம் தான். அதனால் எந்த கண்டஸ்டன் இருக்கலாம், எந்த கண்டஸ்டன் இருக்கக்கூடாது, நம்மளாம் டைட்டில் வினராக இவர் வருவார், இவர் சேனல் ப்ராடக்ட் நினச்சா ஒவ்வொருத்தருடைய ஓட்டிங் பாருங்களேன். அது மட்டும் இல்லாமல் புதிதாக வந்திருக்கக்கூடிய வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ஸில் 3 பேர் பட்டையை கிளப்பிக்கிட்டு இருக்காங்க. ஒருத்தர் போயிட்டு பார்வதி கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்காரு. என்ன கேட்குறாரு, எல்லாரும் பெஸ்ட் பர்ஃபார்மராக யாரையோ சொன்னாங்க, அட்லீஸ்ட் நீங்களாச்சும் என் பேரை சொல்லுவீங்கன்னு நான் நினச்சேன். ஏன்னா இந்த வீட்டுக்குள்ளே வந்ததுலேருந்து நான் உங்கள் கூட தான் அதிக நேரம் நான் ஸ்பெண்ட் பண்ணி அதான் கடைசியில் அமித் வந்து என் குழந்தை பார்க்குதுன்னு எந்த குழந்தை பார்க்கக்கூடாத விஷயத்த பண்ணாங்களோ அவங்க கூடயே போயிட்டு பேசிக்கிட்டு, என்ன அமித் நான் அவங்கள என்னமோ நினச்சேன், பார்வதியோடைய கிரெடிட்டுக்காகவா இந்த வீட்டுக்குள்ளே வந்தீங்க நீங்கள்? போயும் சி ஸோ சேட். இதுக்கு பிரச்சனை மாதிரி இருந்துட்டு போயிடலாம். ஓகே, இவங்களுடைய வருகை, இந்த 3 பேரோட பெர்ஃபார்மன்ஸ், குறிப்பாக சாண்ட்ரா அவர்களுடைய பெர்ஃபார்மன்ஸ், திவ்யா கேப்டனாகவும் அப்புறம் மேனேஜராகவும் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ், பார்வதியை ஹேண்டில் பண்ணக்கூடிய அந்த ஒரு விஷயம், இது எல்லாமே பொறுத்து ஓட்டிங்கில் இன்னும் ஏகப்பட்ட மாறுதல்கள் வரும். யார் இந்த சீசனை ஜெயிக்க போகிறாங்கன்றது நமக்கு இப்போ வரைக்கும் தெரியாது. கானா வினோத் இப்போ வரைக்கும் அதிகப்படியான ஓட்டுகள் வாங்கிட்டு இருக்காரு. பட் அது மாறலாம். ஓகேவா, குயிக்காக வந்து இந்த வாரம் ஓட்டிங் அனாலிசிஸ் பார்த்துருவோம். அதுக்கப்புறமா இந்த எவிக்ஷன் ஏன் அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஆஸ் யூஷுவல் இந்த வாரம் முதல் இடத்துல 12 பேர் நாமினேஷனில் இருக்காங்க. முதல் இடத்துல இந்த வாரம் தன்னுடைய இடத்த தக்க வச்சிருக்காரு நம்ம கானா வினோத் அவர்கள். ஸோ திவாகருக்கு ஒரு மிகப்பெரிய ஆடியன்ஸ் குரூப் இருக்குது, வாட்டர்மெலனுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, அப்படி இப்படின்னு வந்து முதல் 2 வாரங்கள் இருந்தாலும் தர்பூசணியை எத்தனை நாள் தான் மக்கள் சகிச்சுக்கிட்டே இருப்பாங்க. தர்பூசணியின் அந்த ஒரு டவுன்ஃபால் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. அது எப்பயோ ஆயிருக்கணும். ஆனால் மொத்த பேரும் சேர்ந்து அவனை டார்கெட் பண்ணுறன்ற பேரில் அவனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அவனை வளர்த்து விட்டாங்க. இப்போ அது படிப்படியாக அப்படியே குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. முதல் இடத்துல வினோத் இருக்காரு. அவர் வந்து 1,80,000 வாக்குகள் அன்அஃபிஷியலாக வாங்கியிருக்காரு. அஃபிஷியல்லையும் வினோத் மற்றும் கமருதீன் தான் டாப் 2 பொசிஷன்ஸை பிடிச்சிருக்கிறதாக சொல்லப்படுது. அதே மாதிரி கமருதீன் 2வது இடத்துல இருக்காரு. அவர் வாங்கியிருக்க ஓட்டு பார்த்தீங்கன்னா 1,05,000 வாக்குகள் வந்து வாங்கியிருக்காரு. அடுத்ததா கிரிஞ்சு வியானா இருக்கிறதுலே பார்வதியை விட எனக்கு கேட்டால் வியானா தான் பெஸ்ட்னு நான் சொல்லுவேன். அதுக்கான ஒரு செப்பரேட் வீடியோ நான் போடுறேன், அதில் நீங்கள் பார்த்துக்கோங்க. 4வது இடத்துல பார்வதி. இத்தனை நாளாக திவாகர் முதுகுல ஏறி எப்படி சொல்கிறது,
ஐயோ டக்குன்னு அந்த வார்த்தை வர மாட்டேங்குது. சவாரி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க பார்வதி இவ்வளோ நாளாக. திவாகர் முதல்ல அண்ணே அண்ணே நொன்னே நொன்னேன்னு. இப்போ அந்த இடத்த வியானா பிடிச்சிட்டாங்க. அதனால தான் வியானா வந்து கொஞ்சம் ஏறி இருக்காங்க. ஸோ பார்வதி 4th பொசிஷனில் இருக்கிறது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. நிறைய பேருக்கு பார்வதி பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த வாரம் அவங்க ஒரு ஆக்டிங்கை போட்டு பயங்கரமாக தன்னுடைய கேரக்டரை வந்து சேஞ்ச் ஓவர் பண்ணுறேன்னு சொல்லி ஒன்று பண்ணி சூப்பரான பிளேயர். ஆனால் பார்வதி நான் அதை வந்து குறைய சொல்ல மாட்டேன். சாணக்கியத்தனம், சாதுரியம் இதெல்லாம் பார்வதி கிட்ட இருக்கு. ஓகேவா? அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 5வது இடத்துக்கு போயிருக்காரு உங்கள் வாட்டர்மெலன் ஸ்டார். அவர் வாங்கியிருக்கிற ஓட்டு பார்த்தீங்கன்னா 82,000 ஓட்டு வந்து வாங்கியிருக்கிறார் வாட்டர்மெலன் ஸ்டார். ஸோ அவருடைய அழிவு காலம் ஆரம்பிச்சிருச்சு. தர்பூசணியம் புழக ஆரம்பிச்சிட்டாங்க மக்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா விக்ரம் இருக்கார். விக்ரமுக்கு கீழே சபரி இருக்கார். ஸோ சபரி தான் இந்த சீசனுடைய டைட்டில் வினராக இருப்பார். செயின்ட் சபரி, சூப்பர் சபரி, ஹீரோ சபரி, விஜய் டிவி ப்ராடக்ட் சபரினாங்க. பார்த்தா 7வது இடத்துல வச்சிருக்கிறாங்க சபரியை. அதுக்கு கீழே ரம்யாவுக்கும் சபரிக்குமே பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் வந்து 70,000 ஓட்டு வாங்கியிருக்காரு, 43,000 ஓட்டு வாங்கியிருக்காரு. ஸோ இது வரைக்கும் தான் மக்கள் கிட்ட போய் சேர்ந்துருக்காங்க. சபரி வரைக்கும் தான். அதுக்கு கீழே இருக்கக்கூடிய ஆட்கள் பெருசாக பெர்ஃபார்மன்ஸில் எதுவுமே காட்டலை. மக்கள் கிட்ட வெறுப்பை மட்டுமே சம்பாதிச்சிருக்காங்க அப்படிங்கிறது இந்த ஓட்டிங் மூலமாக புரியுது. ஏன்னா டிஃப்ரென்ஸை பாருங்களேன். சபரிக்கு 70,000, ரம்யாவுக்கு 43,000, கிட்டத்தட்ட 30,000 ஓட்டு கிட்ட கம்மியாக இருக்காங்க ரம்யா. அடுத்து எஃப்ஜே, அவரும் பார்த்தீங்கன்னா சேம் ரேஞ்சு. இவங்க ரம்யா ரேஞ்சில் தான் 43,000 ஓட்டுகள். அப்புறமா பார்த்தீங்கன்னா கெமியை விட கீழே போயிட்டாரா பிரவீன்? எனக்கு அதான் புரியல. கெமியை விட பிரவீன் என்ன ஒஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணிட்டார் இந்த வீட்டுக்குள்ளே? நல்லா தான் மனுஷன் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படி. ஆனால் கெமி இருக்காங்க. கெமிக்கும் கீழே பிரவீன், அதுக்கு கீழே துஷார். இந்த துஷார் வந்து பெண் சகவாசம் கொலநாசம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி இவன் வந்து பொண்ணுங்களாலே தான் அழிஞ்சிக்கிட்டு இருக்கான். அவன் சொன்ன ஸ்டோரியிலுமே முழுக்க பெண்கள் மட்டும்தான் இருந்தாங்க, துஷார் இல்லை. இப்போ இந்த வீட்டுக்கு வந்தோம் பெண்ணோட சேர்ந்தே அழிஞ்சு போயிட்டான். எங்கேயோ போக வேண்டிய பையன் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வெளியில் போகிறான். அவன் ஒன்றுமே பண்ணலை, எதுவுமே பண்ணலை. அந்த அரோரா பின்னாடி சுத்தலாம். போன வாரம் பிரேக்கப்பு, இந்த வாரம் எவிக்ஷன். துஷார் போனது எனக்கு ஃபைன். எனக்கு வந்து இதில் மாற்றுக்கிறதே கிடையாது. எஃப்ஜே அப்படின்னு சொன்னாங்க, அப்புறம் ரம்யான்னு சொன்னாங்க, இப்போ பிரவீனில் வந்து நிற்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த வீட்டுக்குள்ளே பிரவீன் எல்லா இடத்துலையும் அவருடைய பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காரு. டாஸ்காக இருக்கட்டும், பர்சனல் ஸ்கில்லாக இருக்கட்டும், பீட் பாக்ஸிங்காக இருக்கட்டும், பாட்டு பாடுறதா இருக்கட்டும், கேப்டன்ஷிப்பாக இருக்கட்டும், வேலை செய்கிறதா இருக்கட்டும், எல்லா இடத்துல நடிக்கிறதா இருக்கட்டும், எல்லா இடத்துலையும் ஈக்குவலான பர்ஃபார்மன்ஸ் முதற்கொண்டு டாஸ்க்கு, பர்ஃபார்மன்ஸ், வேலை, அவருக்கு கொடுக்கப்பட்ட விஷயங்களை கரெக்டாக பண்ணியிருக்காரு. ஆனால் அவரை தூக்கி வெளியில் போட்டதை சத்தியமாக என்னால் அக்செப்ட் பண்ணவே முடியலை. ஒரு அன்ஃபேரான எவிக்ஷன். ஓட்டே இல்லைனா கூட சேனல் டிசைட் பண்ணியிருக்கணும். பிரவீன் இருக்கிறாருன்னா பிரவீனால் கண்டென்ட் இருக்குது. ரம்யாவால் என்ன கண்டென்ட் வரப்போகுது? ரம்யாவை தூக்கி வெளில போட்டிருக்கலாமே. இல்லை விக்ரமால் என்னங்க கண்டென்ட் இருக்குது? என்ன பண்ணிகிட்டு இருக்காரு விக்ரம்? பயங்கரமான சேஃப் கேம் ஆடிக்கிட்டு இருக்காரு. தூக்கி வெளில போட்டிருக்கலாமே. பிரவீனை வச்சிருக்கலாமே. அடுத்த வாரம் கேப்டன்ஷிப் போட்டியில் அவர் ஒருவேளை தலையாயிட்டு அவர் வந்து அடுத்த வாரம் பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தா, அப்போ சபரியை தலையாக்கணுன்றதுக்காக பிரவீனை வந்து எடுத்த மாதிரி எனக்கு தோணுது. எங்க பிரவீன் ஜெயிச்சிட போகிறான் அப்படின்றதுனால ஸ்கெட்ச் போட்டு பிரவீனை தூக்குன மாதிரி எனக்கு தோணுது. ஃபைனலாக கால் எடுக்க வேண்டியது சேனல் தான். சேனல் நினச்சிருந்தா பிரவீனை காப்பாற்றிருக்கலாம். ஆனால் வாண்டடாக நீங்கள் பிரவீனை பலி கொடுக்குறீங்க அப்படின்னா இன்னொருத்தருக்காக தான் நீங்கள் பலி கொடுக்குறீங்கன்றது அப்பட்டமாக தெரிகிறது. ஸோ எனக்கு இதை வந்து என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பல சம்பவங்கள் இந்த வீட்டுக்குள்ளே நடந்துக்கிட்டு இருக்கு. சேதுபதி என்னெல்லாம் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது இதுக்கப்புறம் அப்டேட்டாக வரும், அதில் நம்ம பார்ப்போம். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த எவிக்ஷன், டபுள் எவிக்ஷன் ஃபேராக தோணுதா அன்ஃபேராக தோணுதா? என்னை பொறுத்த வரைக்கும் பிரவீன் போனது அன்ஃபேர், துஷார் போனது பிரச்சனை கிடையாது. பிரவீன் போனது அன்ஃபேராக நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் ஒரு விடைபெறுவது நான் அரவிந்தன்.